பயிற்சி 7.2 ஃபர்ஸ்ட் சம். கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பின்வரும் வளைவரைக்கும் தொடுகோட்டின் சாய்வினை காண்க. இப்போ சாய்வுனா என்ன சொல்லுவோம்? dy by dxன்னு சொல்லலாம், mன்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் போடலாம். கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. y is equal to x power 4 plus 2x square minus x. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க x is equal to 1. அதுக்கப்புறமா நம்ம அதை பிரதியிடலாம். இப்போ வகைப்படுத்தலாம். y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx, x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நிறையா கணக்கு பார்த்துருக்கோம். நம்ம பவர் முன்னாடி வரும், பவரில் ஒன்று கம்மியாகும். ஸோ 4x cube ப்ளஸ் 4x மைனஸ் 1, எக்ஸை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, x is equal to 1 எனில், இப்போ எக்ஸ் வர இடத்துலலாம் 1 பிரதியிட போகிறோம். இந்த இடத்துல பிரதியிடக்கூடாது, இங்கே இருக்கிற எக்ஸ் இங்கே எக்ஸ், இது வந்து ஆப்ரேட்டர். ஸோ இப்போ என்ன வரும்? dy by dx is equal to 4 into 1 cube plus 4 into 1 minus 1. இப்போ 1 cube-னா 1 தான். இப்போ 4 into 1 4 plus 4 minus 1. 4 plus 4 8, 8 minus 1 7. ஸோ இதுதான் dy by dx. இப்போ ஆன்சர் எழுதலாம். therefore dy by dxன்றது என்னது? சாய்வு. சாய்வு is equal to 7. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. x is equal to a cos cube t, y is equal to b sin cube t. இங்கே வந்து t-யோட மதிப்பு வந்து π/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்மில் x 1ன்னு கொடுத்தாங்க, இங்கே t வந்து π/2. π/2னா எவ்வளோ? 90 டிகிரி. இப்போ சம் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் இங்கே y இருந்தது, இங்கே x இருந்தது. ஸோ நம்ம y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx வந்தது. எக்ஸை எக்ஸால் வகைப்படுத்தும்போது சாதாரண டிஃபரன்சியேஷன். ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே x இருக்குது, இங்கே t இருக்குது. எக்ஸை வகைப்படுத்திட்டு டீயையும் வகைப்படுத்தணும். இப்போ எப்படி வரும்னு பாருங்கள். எக்ஸை டீயை பொறுத்து வகைப்படுத்தும் போது dx by dtன்னு போடணும். a வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இது பவர் முன்னாடி வரும், பவரில் ஒன்று கம்மியாகும். அப்போது இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் எல்லாமே. 3 cos square t ப்ராக்கெட் போட்டு செயின் ரூல் யூஸ் பண்ணுவோம். அதாவது வெறுமனே எக்ஸ் கியூப் அப்படின்றச்சுன்னா 3x ஸ்கொயர் போட்டு அப்படியே விட்டுடுவோம். எக்ஸ் இல்லாமல் வேற இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த கொடுத்துருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது? காஸ்டி. அதை வகைப்படுத்தி இங்கே எழுதணும். ஸோ காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. இப்போ இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். dx by dt is equal to மைனஸ் முன்னாடி வந்துடும் 3a cos ஸ்கொயர் டி சைன் டி, இல்லை சைன் டி காஸ் ஸ்கொயர் டியும் போடலாம். அடுத்தது ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இந்த இது ஒய் கொஷின் எடுத்து நான் எழுதிக்கிறேன் திரும்பியும். ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சைன் கியூப் டி. இப்போ வகைப்படுத்தலாம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிடி இஸ் ஈக்குவல் டு பி வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், பவர் முன்னாடி வரும், பவரில் ஒன்று கம்மியாகும். சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டி. அப்போ இதை அரேஞ்ச் பண்ணி அழகாக எழுதலாம். dy by dx is equal to 3b sin square t cos t. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சாய்வு தான் கேட்குறாங்க. சாய்வுன்றது dy by dx m. ஸோ dy by dxனாலே ஒன்று தான், mனாலே ஒன்று தான். ஆனால் நமக்கு dy by dx வரல, dx by dt வந்திருக்கு, dy by dtன்னு வந்திருக்கு. இங்கே t போடணும், dy by dt. ஆனால் நமக்கு தேவையானது dx dy by dx. அப்போ இதுலேருந்து எப்படி எழுதலான்னு பாருங்கள். இங்கே dx by dt இருக்கா, இங்கே dy by dt இருக்கு. ஆனால் நமக்கு வேண்டியது dy by dx. இப்போ எப்படி போடுறோம் பாருங்க. dy by dx is equal to, இந்த dyனா ஃபஸ்ட்டு இது இங்கே மேலே dy இருக்கு இல்லையா, அப்போ இதை வந்து மேலே எழுத போகிறேங்க. என்ன வரும்? 3b sin square t into cos t by dx. dx இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, dx அதை எடுத்து எழுதுங்க. மைனஸ் 3a cos square t sin t. இப்போ பொதுவாக இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 3 கேன்சல் ஆகிடுமா? இங்கே sin square t, இங்கே sin t கேன்சல் ஆகிடும். இங்கே cos tல cos square t கேன்சல் ஆகிடும்.
இப்போ கேன்சல் ஆனது போக பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, dy by dx is equal to மைனஸ் கீழே இருந்தால் மேலே வந்துடும் b sin t by a cos t இதுதான் இருக்குது. மீதியெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ dy by dx is equal to minus b by a sin t by cos t என்னது, sin t by cos t tan t ன்னு எழுதலாம். tan t. இப்போ கொஸ்டினை போய் பாருங்க. டீயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, பை பை டூ. அப்போ டி வர இடத்துல பை பை டூ பிரதியிட போகிறோம். dy by dx is equal to minus b by a tan pi by 2. tan pi by 2னா 90. tan 90ஓட மதிப்பு இன்ஃபினிட்டி. So dy by dx is equal to minus b by a tan இன்ஃபினிட்டியோட மதிப்பு tan pi by 2ஓட மதிப்பு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி கூட எது சேர்ந்தாலும் அதோட மதிப்பு இன்ஃபினிட்டியாக மாறிடும். இன்ஃபினிட்டியோட எந்த மதிப்பு சேர்ந்தாலும் இன்ஃபினிட்டியாக மாறிடும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர், சாய்வு. therefore செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் சாய்வு is equal to infinity. தான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர்.